மார்னிங்கே பொண்ணுக்கும், அவருக்கும் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேல தான் பையன் பக்கம் வந்தேன். என்னன்னா, அவனுக்கும் உடம்பு சரியில்லன்னு நான் சொல்லியிருப்பேன் அதுவுமே. ஆனா வந்து என்ன ஃபீவர்ன்னு சொல்லல, நார்மல் ஃபீவர் தான் இருந்தது. என்னன்னா, அவனுக்கு வந்து டைபாய்டு வந்து ரொம்ப லைட்டா, ரொம்ப மைன்யூட்டா அட்டாக் ஆயிருக்குனாங்க. எந்த எஃபெக்ட் இதற்கும் காட்டல அவனுக்கு. நல்லா தான் இருக்கான், நல்லா ஹெல்த்தியா தான் சாப்பிட்றான், நல்லா தான் இருக்கான். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம். அதனால லீவ் போட்டு இப்போதைக்கு வீட்லயே வச்சிருக்கேன். சரி தீபாவளிக்கு அப்புறம் லீவ் விடுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்பிக்கலாம் அப்படின்றதுனால சார் எழுந்திரிச்சு நிதானமா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மருந்தெல்லாம் குடிச்சாரு. அந்த மருந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப தொல்ல குடுப்பான். அவருனா கொஞ்சம் அக்கறையா சாப்ட்டுருவாரு. இவன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப தொல்ல குடுப்பான் இவன். அதுக்கப்புறம் அவனுக்கு மருந்தெல்லாம் சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தேன். இதுவரைக்கும் முருங்கைக்கீரை எங்க வீட்ல செஞ்சதில்ல. ஏன் செய்ய மாட்டேன்னா, என் ஹஸ்பண்டுக்கு கீரை வந்து எப்பயுமே உடம்புக்கு ஆகாதனால அவருக்காக செய்ய மாட்டேன். நான் நல்லா சாப்பிடுவேன் கீரைய. என்னோட பசங்க கீரையே தொடமாட்டாங்க. ஆனா, இந்த முருங்கைக்கீரையில எவ்வளோ சத்து இருக்குன்னு சொன்னாலும் தொடமாட்டாங்க. ஆனா, இப்ப என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வர ஃபீவரு, அவங்களுக்கு கண்ணு முன்னாடி அவங்க அப்பாக்கு ஆனதெல்லாம் பார்த்தனால பயம் வந்துச்சுனால, இப்ப 2 பேரும் சாப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால முருங்கைக்கீரைலாம் வாங்கிட்டு வந்து அத கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். நாளைக்கு பண்ணி குடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. இதுவே டக்குன்னு காலியாவாது. எனக்கு இதுவே 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தான் காலி பண்ற மாரி இருக்கும். இது அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, சொன்னா புரிஞ்சுக்கல. இனிமே எடுத்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் குடுக்குறோனோ அதே சேம் தான். பப்பாயா, இந்த ஆரஞ்சு, இந்த மாதுளைப்பழம், அப்புறம் அந்த பப்பாயா ஜூஸ் இதெல்லாம் அவனுக்குமே குடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லாமே. அதனால அவருக்கு வந்து இந்த ஆரஞ்ச க்ளீன் பண்ணி குடுத்துட்டேன்னா சாப்பிட்டுருவாரு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் முருங்கக்காய் சாம்பார், முட்டை, கேரட் பொரியல். இதோட முடிஞ்சது. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான்.